ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மோர் உப்புமா பண்ண போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் கலந்து விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணால் ரொம்ப திகட்டுமோன்னு கடலை எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வதங்கிட்டு மோர் விட்டுக்கலாம். லைட்டாக சூடாகட்டும் மோர். உப்பு போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மோர் லைட்டாக சூடு தரணுன்னே ரவையை போட்டு கிளறிக்கலாம். மோர் லைட்டாக சூடு ஏறிட்டு இப்போ ரவையை போட்டு கிளறிக்கலாம். மோரை கொதிக்க விடக்கூடாது, நல்லா கதன்னு சூடு தரணுன்னே போட்டு கலர வேண்டியதான் ரவையை கொட்டி. இப்போ கொதிக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சு லைட்டாக மூடி வச்சிடலாம். இப்போ மோர் உப்புமா ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குது. 2 கொத்தமல்லி தூக்கலாம். உப்புமா கொஞ்சம் மணமாக இருக்கும். வேறு ஒன்று. பாய். எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் மோர் உப்புமா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ நம்மளோட மோர் உப்புமா ரெடி. சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணி பாருங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.